2 மார்க்ஸ்ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின், 3 மார்க்ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின். 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப் எடுக்கிறதுக்குமே, டோட்டலை இம்ப்ரூவ் பண்றதுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 மார்க் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் குறைஞ்சிரும். நம்ம நினைச்ச காலேஜ்ல நம்மளால படிக்க முடியாது. அப்போ இந்த 5 மார்க் எதுலேருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு? ரொம்ப ப்ரிசைஸா சொல்ல போறேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸை மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. நம்மளுக்கு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாப்டர்ல இருந்து தான் கம்பல்சரி வரதுக்கான 200% வாய்ப்பு. என்ன சாப்டர்ல அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அந்த 5வது சாப்டர்ல என்ன மாடல் கொஸ்டின் வரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸை என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருவாங்க. காம்ப்ளெக்ஸை கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மள அதோட ஐயூபிஎஸ்சி நேம் எழுது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்னு எழுது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, இப்படி எழுத சொல்லி கேட்பாங்க. அதே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 6, 7, 8, 9 இந்த 4 லெசன்ல இருந்தா பாசிபிலிட்டி இருக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் வர்றதுக்கு. அதுலயும் 6வது லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த புக் பேக்ல நான் மென்ஷன் பண்ணிருக்க கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் சம் 1 பாத்துக்கங்க. 7வது யூனிட் கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 6, அதுக்கப்புறம் 10, 11, 12, 15, 23 இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது 8வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அயானிக் ஈக்லிபிரியம் 6, 7, 8, 14, 20, 24 இந்த மாதிரி டைரக்டா எல்லாமே ஃபார்முலா வச்சு அப்படியே சப்ஸ்டிட் பண்ற மாதிரி கொஸ்டின் தான் சாலிட் ஸ்டேட்லயுமே. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. அத மாதிரி இருக்கிறது தான் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில வரும். கொஸ்டின் நம்பர் ஈஸியா கொடுத்துட்டு நோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் தான் கொடுத்திருக்கேன். 12, 13, 20 மெயினா ஃபாரடே லாவை பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம்பிள் சம் இருக்கோ, என்னென்ன எக்ஸாம்பிள் சம் இருக்கோ அதை கரெக்டா படிச்சுக்கங்க. சார் ஆர்கானிக்ல இருந்து வராதா? ஆர்கானிக்ல இருந்து மேக்ஸிமம் வராது. வந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் கரெக்டா, சாப்டர் வைஸ் 65 பிளஸ் வாங்க என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு. அதுல என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருந்தேனோ அதை மட்டுமே படிச்சுக்கங்க. அதுல இருந்தா நம்மளுக்கு வந்தாலும் கொஸ்டின்ஸ் வருமே தவிர மற்றபடி அதை தவிர வேற எதுவும் வராது. புரிஞ்சுதா? சோ ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வந்தாலும் அந்த 65 பிளஸ் எடுக்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தேனோ அதையே படிச்சுக்கங்க. அதுல இருந்தா வரும். ஆனா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே சாப்டர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மறந்துடாதீங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சாப்டர் நான் மென்ஷன் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் நம்பர்ல இருக்க ப்ராப்ளமை பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. 5 மார்க் விளையாட்டு கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா? சோ குவிக்கா படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோல அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்.